ஏபியில் நெக்ஸ்ட் சம், இது தேர்ட் சம். போன 2 சம் போட்டோன்னா அந்த மாடல் தான் இதுவும். இந்த டேர்ம் கண்டுபிடிக்கிறது. 10th term of an AP, 10th term of an AP is 184. 16th term is 160. Find 45th term. இதுதான் நமக்கு ப்ராப்ளம். இப்போ என்ன கொடுத்துருக்கு? T10 கொடுத்துருக்கு. 10th டேர்ம்னா T10 கொடுத்துருக்கு. அதாவது A + 9D கொடுத்துருக்கு. 184. 10 இருந்துச்சுன்னா 9 போட்டு எழுதிருங்க, அவ்வளோதான். அது மாதிரி 16th டேர்ம் T16 கொடுத்துருக்கு. அதாவது A + 15D வந்து 116 கொடுத்துருக்கு. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இது ரெண்டையும் இப்போ நம்ம கேன்சல் பண்ணணும். அப்போ இங்கே சைன் மாற்றி நம்ம கேன்சல் பண்ணலாம். அதனால் 1 - 2. இது ரெண்டு ஏனே இருக்கிறதுனால ஜஸ்ட் சைன் மாற்றினா போதும். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இது சைன் மாற்றியில் எல்லாத்தையும் மாற்றணும். 9லேருந்து 15 போச்சுன்னா -6D இஸ் ஈக்குவல் டு 184ல் 16 போச்சுன்னா +16D + 9D 4 24. இதுலேருந்து இதை கழிச்சா 24. அப்போ D வந்து 24/-6. இந்த -6 கீழே இறக்கிடணும். அப்போ டியோட ஆன்சர் வந்து -4. இந்த D = -4ங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். A + 9 × -4 இஸ் ஈக்குவல் டு 184. அப்போ A - 36 இஸ் ஈக்குவல் டு 184ன்னு வந்துடும். அப்போ A = 184 + 36ன்னு வந்துடும். A = 184 + 36. அப்போ 6 4s are 10, 6 + 4 10, 1 12, 1 220 தான் A. நமக்கு இங்கே பார்த்தாலே தெரியும் D மைனஸில் தான் வரும். ஏன்னா 10th term 184, 16th term 160னா குறைஞ்சிக்கினே வருது. குறைஞ்சிக்கினே வந்தால் D மைனஸில் வரும். அதனால் நம்ம வச்சுருக்க ஆன்சர் கரெக்டு தான். அது சப்ஸ்டியூட் பண்ணால் A வந்து 220. நமக்கு இப்போ என்ன கேட்டிருக்கு? T45 கேட்டிருக்கு. இதுதான் கொஸ்டின். T45. T45னா என்ன எழுதுவோம்? A + 44Dன்னு எழுதுவோம். அப்போ A வந்து 220 + 44, D வந்து -4. அப்போ 220 - 44 × 4 176. இப்போ இதுலேருந்து இதை கழிச்சா 10ல் 6 போச்சுன்னா 4 11 44. T45யோட ஆன்சர் வந்து 44. T45யோட ஆன்சர் என்ன? 44. 44 தான் T45யோட ஆன்சர். அதே மாதிரி தான் ஏயையும் டியையும் கண்டுபிடிக்கணும். இங்கே பார்த்தா 10th term 184, 16th term 160னா இருக்க குறைஞ்சிக்கிட்டே வருதுனால D மைனஸில் வருது. அப்போ 45th term வந்து 44ன்னு வருது. இருக்க குறைஞ்சிக்கிட்டே வரும்.